வருது போல இருக்கு. ராணாஜி, இந்த மழை என்னைக்கு விட்டாலும் சரி, உடனே நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மரத்தாலான வீட்டை கட்டியாகணும். ஆமா சோனா, இந்த வீடு ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. நேத்து வீசின காத்துல நம்ம வீட்டு கதவு கூட பறந்து போகும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவும் சோனா குருவும் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. அந்த சமயத்துல மழை சுத்தமா விட்டு இருந்தது. சோனா, என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? மழை விட்டதும் வீடு கட்டணும்னு ராத்திரி பேசுன நீயா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு, நாம காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான பொருட்களை கொண்டு வருவோம். ராணா குருவி இவ்வளவு பேசியும் சோனா குருவி எழுந்திருக்கவே இல்லை. ஆனா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தது. சோனா, என்னாச்சு உனக்கு? ராணாஜி, எனக்கு என்னவோ மயக்க வர மாதிரி இருக்கு. என்னால எழுந்திருக்கவே முடியல. உடனே ராணா குருவி பறந்து போய் வைத்தியர் அழைச்சிட்டு வந்தது. வைத்தியரே, என் மனைவி இந்த மாதிரி இருந்ததே இல்ல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. உடனே வைத்தியர் சோனா குருவியை செக் பண்ணி பார்த்தாரு. வைத்தியர் ஐயா, சோனாவுக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ராணா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சோனா தாயாக போறா. அவ முட்டையிடுற நேரம் வந்துடுச்சு. இதை கேட்டுட்டு ராணா குருவி ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. இங்க பாரு ராணா, சோனாவுக்கு நல்ல சத்தான உணவுகளை கொடு. தேவையில்லாம வெளியில அழைச்சுக்கிட்டு போகாத. இப்படி சொன்ன வைத்தியர் பிறகு ராணா குருவி கொடுத்த கொஞ்சம் தானியங்கள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாரு. பிறகு சோனா குருவியும் தான் அம்மாவாக போற செய்தியை கேட்ட சந்தோஷத்துல கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. சோனா, இப்ப நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் இப்பவே போய் கொண்டு வரேன். ராணாஜி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வாங்க. நீங்க அன்பா எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கிட்டு வருவேன். சரி ராணாஜி, எனக்கு பிடிச்சதுலயே சொல்றேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரே ஒரு மாங்காய் வாங்கிட்டு வாங்க, அது போதும். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ராணா குருவி மாங்காய் வாங்கறதுக்காக வெளியில பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்த ஒரு கழுகு கவனிச்சுக்கிட்டே இருந்தது. ஆண் குருவி வெளியில போயிடுச்சு. இப்ப வீட்டுக்குள்ள பெண் குருவி மட்டும் தான் இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு அந்த பெண் குருவியை வேட்டையாடி ஆகணும். இப்படி நினைச்ச அந்த கழுகு சோனா குருவி வீட்டு வாசலுக்கு வந்துச்சு. இந்த வீட்டு வாசல்ல கதவு இருக்கும், அதனால உள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்டுக்கு கதவே இல்ல. இப்படி நினைச்ச அந்த கழுகு சோனா குருவி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்படி போன அந்த கழுகு சோனா குருவியை கீழே தள்ளி அது மேல ஏறி உட்காந்துருச்சு. ஓஹோ, நீதான் அந்த மஞ்ச கலர் குருவியா? நீ ரொம்ப நேர்மையான குருவின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்க. இன்னைக்கு உன்னோட மாமிசத்தை சாப்பிட்டு நானும் ஒன்ன மாதிரியே நல்ல கழுகா மாற போறேன். தான் அம்மாவாக போற சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட ஊர் போக போறதை நினைச்ச சோனா குருவிக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுச்சு. கழுகக்கா, தயவு செய்து என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, உயிரோட விட்டுடுங்க. நான் இப்ப மாசமா இருக்கேன், முட்டையிட போறேன். இங்க பாரு குருவி, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவையும் என்னைக்காவது ஒரு நாள் முட்டையிட போறாங்க. அதுக்காக நான் யாரையும் சாப்பிடாம இருக்கணும்னா எப்படி? கழுகக்கா, நான் சொல்றத கேளுங்க. நான் முட்டையிடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் முட்டையிட்டு அந்த முட்டையை என்னோட கணவர் கையில கொடுத்துட்டு உங்களை தேடி நானே வருவேன். இது சத்தியம். தயவு செஞ்சு என்னை இப்ப விட்டுடுங்க. என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. சோனா குருவியோட பேச்சு கேட்ட கழுகாக்காவுக்கு சோனா குருவி மேல லேசா இறக்கம் வந்தது. இங்க பாரு குருவி, நீ நேர்மையான குருவின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். முட்டையிட்ட அன்னைக்கே என்ன தேடி என்னோட வீட்டுக்கு வந்துடணும். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். இப்படி சொன்ன அந்த கழுகு பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பச்சை மாங்காய் வாங்கிக்கிட்டு ராணா குருவி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் ராணா குருவி கிட்ட அழுதுகிட்டே சொல்லுச்சு. நடந்ததை கேட்ட ராணா குருவியும் அழ ஆரம்பிச்சது. சோனா, நான் இப்படி நடக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை அந்த கழுகுக்கு உணவாக விட மாட்டேன். சோனா, வா, நாம இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடுவோம். ராணாஜி, நான் இந்த கழுகாக்காவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். அதை நான் மீறவே மாட்டேன். பொறுமையா இருங்க, எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அந்த கழுகு அடிக்கடி சோனா கிட்ட பாக்குறதுக்காக அந்த பக்கமா பறந்து வரும். பிறகு ஜன்னல் பக்கமா உட்காந்து சோனா முட்டையிட்டு இருக்கான்னு பார்க்கும்.
முட்டை விடலன்னு தெரிஞ்ச உடனே பிறகு அங்கிருந்து பறந்து போயிடும். ஒரு நாள் காலையில சோனா குருவி தன்னோட கணவர் ராணா கிட்ட இப்படி சொல்லுச்சு. ராணாஜி, எனக்கு என்னமோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. சோனா, அப்படின்னா நீ கூட்டுலயே படு, நான் போய் வைத்தியர் அழைச்சிக்கிட்டு வரேன். ராணா குருவி இப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல சோனா குருவி அழகான 2 முட்டைகளை இட்டு வச்சு முட்டைகளை பார்த்ததும் சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ராணா குருவியும் சோனா குருவியும் கண்ணி விட்டு அழுதாங்க. ராணாஜி, இந்த முட்டைகளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறேன். நம்ம குழந்தைங்கள பத்திரமா வளர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சோனா, பைத்திய மாதிரி பேசாத. இப்பவாவது நான் சொல்றத கேளு. அந்த கழுகு 2 நாளா இந்த பக்கமே வரல. அதனால நாம இந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது பறந்து போயிடுவோம். இல்ல ராணாஜி, என்னால அப்படி நடந்துக்க முடியாது. நம்ம குழந்தைங்களை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அவங்கள சந்தோஷமாவும் நல்ல விதமாவும் நீங்க தான் வளர்க்கணும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி அங்க போனப்ப அந்த கழுகு தன்னோட கூட்டுல படுத்திருந்தது. கழுகு அக்கா, உங்ககிட்ட சொன்னபடியே நான் இங்க வந்துட்டேன். என்னோட கடமை முடிஞ்சது. நீங்க இப்ப என்ன உணவாக்கிக்கலாம். குருவி, எனக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நீ இங்க வந்துட்ட. இருந்தாலும் என்னால உன்னை இப்ப சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. என்னால எழுந்திருச்சு கூட உட்கார முடியல. என்னோட உடம்பு இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். கழுகக்கா, உங்களோட உயிரை காப்பாத்த என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து அந்த காட்டுல மரங்கள் அடர்த்தியா வளர்ந்த பகுதிக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி காய்ச்சலை போக்குறதுக்கான மூலிகை மருந்துகளை அங்கிருந்து பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு மறுபடியும் கழுகக்கா வீடு நோக்கி பறந்து போச்சு. கழுகக்கா, லேசா வாயை தருங்க. பிறகு அந்த மூலிகை செடிகளை சாறு எடுத்து கழுகோட வாயில 4 சொட்டு விட்டுச்சு. முடியாது, என்னால இப்படியே விட முடியாது. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு தன்னுடைய முட்டைகளை ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு புறாவோட வீட்டுக்கு போச்சு. ராணி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த முட்டைகளை பத்திரமா பாத்துக்க. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு புறா, ரீட்டா கிளி, ராக்கி கிளி, காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கழுகாக்காவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா கொடுத்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட கழுகு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. குருவி, உனக்கு ரொம்பவும் நன்றி. கொடுத்த வாக்குப்படி நீ என்னோட வீட்டுக்கு வந்ததே அதிசயம். அந்த சமயத்துல நான் காய்ச்சல்ல இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு நீ உதவி செஞ்சது அதை விட அதிசயம். உன்னோட இடத்துல வேற யார் இருந்தாலும் காய்ச்சல்ல இருந்த சமயத்துல என் தலையில ஒரு கல்ல தூக்கி போட்டு என்ன கொன்னு இருப்பாங்க. ஆனா நீ அப்படி செய்யல. உன்னை பாராட்ட என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. நடந்தது எல்லாத்தையும் பார்த்த ராணா குருவி அவரோட நண்பர்களும் பிறகு வீட்டுக்குள்ள வந்தாங்க. கழுகக்கா, உங்க மனசுக்குள்ளேயும் இவ்வளவு ஈரம் இருக்குன்னு நாங்க நினைக்கவே இல்ல. இந்த காட்டை விட்டு தூரமா உள்ள ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடலாம்னு என் மனைவி கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்தியே தீருவன்னு சொல்லிட்டு சோனா இங்க வந்துருச்சு. அதோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் இப்படி சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓரி, எனக்கு என்னவோ வயிறு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. கல்கத்தா, நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நாங்களும் சந்தோஷமா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இங்க பாருங்க, என்னால இப்ப கிச்சன்ல போய் எதையும் சமைக்க முடியாது. அதே சமயம் நீங்க என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கு நான் முழு அனுமதி கொடுக்கறேன். பிறகு கோரிக்காவும், ரீட்டா கிளி, சோனா குருவி இவங்க எல்லாரும் கிச்சனுக்குள்ள போய் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.